அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வார்த்தை வியாபாரி சேனலில் இன்னைக்கு ஒரு அழகான கதை, வதந்தி அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய தவறான செயல் அப்படிங்கிறதுக்கு உண்டான கதையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். குழந்தைகள் சின்ன வயசுலேயே வதந்தியை பற்றின ஒரு அறிவும் தெளிவும் இருக்குது அப்படின்னா பிற்காலத்தில் அவங்க அதை சரியாக பயன்படுத்துவாங்க, வதந்தியை பரப்ப மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த கதையை ஆரம்பிக்கலாம். முன்னொரு காலத்தில் மன்னர் ஒருவர் இருந்தார். அவரோட ஆட்சியின் கீழே நிறைய முனிவர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு முனிவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய உணவுக்கு எப்போதுமே யாசகம் கேட்பார். யாசகம் கேட்டு தான் ஒவ்வொரு வேளை உணவையும் உண்பார். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ, பழம் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் கூட அதை கண்ணை மூடிக்கிட்டு தான் அவர் வாங்குவார். ஏன் அப்படின்னா, அவங்க என்ன பொருள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியக்கூடாது. கடவுள் கொடுக்குற பொருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே சாப்பிடுவார். ஏன்னா அவர் ஒரு உண்மையான முனிவர். இப்படி இருக்கிறப்ப அந்த ஊரில் அவருக்கு பெயரும் புகழும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. உடனே அந்த நாட்டினுடைய மன்னர் அந்த வழியால் போகிறார். ஏன் இவர் கண்ணை மூடிக்கிட்டு இது போல் வாங்குறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆவல் எட்டி பார்க்குது. மன்னருக்கு ஒரு சின்ன புத்தி வருது. என்ன அப்படின்னா, நாம் கொடுக்குற பொருளையும் அவர் வாங்கி சாப்பிட்றாரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு விளையாட்டுத்தனமாக தன்னுடைய குதிரையினுடைய சாணத்தை அப்படியே கொடுக்குறாரு. அவரும் என்ன பண்ணுறார், கண்ணை மூடிட்டு கடவுளின் பெயரை சொல்லி அந்த சாணத்தை அந்த முனிவர் சாப்பிட்றார். உடனே இந்த விஷயம் அந்த மன்னருக்குன்னு ஒரு குலகுரு இருப்பாங்க இல்லையா, அவருக்குன்னு ஒரு குருமார்கள் இருப்பாங்க. அவருக்கு ஞான திருஷ்டியில் தெரிஞ்சிருது. ஒரு முனிவருக்கு போய் நீ இது போல கொடுத்துருக்கிறிய அப்படின்னு அவர் கேட்ட உடனே மன்னர் என்னையா, நான் விளையாட்டாக செய்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு மன்னர் குலகுரு கிட்ட. உடனே அந்த குலகுரு சொல்றார், ஐயா நீ கொடுத்துட்ட, உனக்கு நீ இப்போ செஞ்ச செயலுக்காக உனக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, நீ நரகத்துக்கு போகிறப்ப உனக்கு படைக்க போகிற உணவு எல்லாமே இது போல் சாணமாகத்தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறார். உடனே மன்னர் சொல்கிறார், இதற்கு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலகுருக்கிட்ட கேட்குறார். நீ ஒரு ஆசிரமம் அமைத்து, காட்டுக்குள்ளார ஆசிரமம் அமைத்து வருகின்ற எல்லாருக்கும் தொண்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். உடனே அவரும் என்ன பண்ணுறாரு, காட்டில் ஒரு நந்தவனம் ஒன்று அமைச்சு அங்கே குடில் போட்டு அந்த காட்டிற்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுறார். அதுவும் குறிப்பாக பெண்களாக இருந்தால் பெண்களை வர வைத்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சில அறிவுரைகள், நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு குடும்ப பெண் அப்படின்னா எப்படி புகுந்த வீட்டில் நடந்துக்கணும், எப்படி தன்னுடைய தகப்பன் வீட்டில் எப்படி நடந்துக்கணும், ஸோ 2 பேரையும் எப்படி நம்ம பெயர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில நன்மைகளையும் பொருள் உதவியும் செய்து கொண்டு வர்றார். நம்ம மன்னருக்குன்னு சில எதிரிகள் இருப்பார்கள் அல்லவா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை தவறான செய்தியாக பரப்புகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மன்னர் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருளுதவி தேவைப்படுற பெண்களை தன்னுடைய நந்தவனத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு தவறாக நடக்க முயற்சி பண்ணி தவறாக நடந்து கொண்டு அவங்களுக்கு தேவையான பொருளையும் கொடுத்து அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தவறான செய்தியை மக்கள்கிட்ட பரப்பிடுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெண்மணி, யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவனுக்கு கண்ணே தெரியாது, அந்த கண்ணு தெரியாத கணவனை காப்பாற்றக்கூடிய ஒரு பெண்மணி. அவளும் என்ன பண்ணுறா, தன்னுடைய கணவன் தான் முக்கியம், தன் கணவன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடிய ஒரு பெண்மணி. அவளுடைய தொண்டினுடைய உச்சத்தை பார்த்து கடவுளையே அந்த பெண்மணிக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த பெண்மணியையும் மன்னவர் கூப்பிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை கூப்பிட்றாங்க. பெண்மணியும் தன்னுடைய கண்ணு தெரியாத கணவர் கூட அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த கணவர் கேட்குறாரு, அம்மா நம்ம இப்போ எங்கம்மா வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இது போல் மன்னருடைய நந்தவனத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த கண்ணு தெரியாத கணவர் சொல்கிறார், ஆமாம் ஆமாம், பல பெண்களையும் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு தவறாக நடக்க முயற்சிக்கிறாரு, அந்த மன்னர் தானே
அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுறாரு. உடனே முக்காலத்தையும் உணர்ந்த அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஐயா ஏன் இப்படி சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாயை பொத்திட்டு அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க, மன்னர் தான் செய்த தவறுக்காகத்தான் இங்கே குடில் அமைத்து இங்கே நந்தவனம் அமைத்து எல்லாருக்கும் தொண்டு செய்துட்டு இருக்காரு. அவருடைய செயலுக்காக நரகத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனைக்காக தான் இது செஞ்சு அவருடைய தண்டனை எல்லாமே யாரெல்லாம் அவரை பற்றி தவறாக பேசினார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு கவலமாக அளிக்கப்பட்டு விட்டது. ஒரே ஒரு கவலம் மட்டும்தான் இருந்தது. தாங்கள் பேசி அந்த கவலத்தையும் பெற்றுக்கொண்டீரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கதையில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வதந்தி தான். ஒரு மனிதன் சரியான செயலை செய்யும் போதும் அதை நாம் அட்லீஸ்ட் அவங்கள உற்சாகப்படுத்தலைன்னா கூட தவறான செய்தியை பரப்பி அவர் மனம் நோகும்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை. நம்ம குழந்தைகளான நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் தவறாக அதை பேசிடக்கூடாது. அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து இது உண்மையா பொய்யா என்று கண்டுபிடித்து அதற்கப்புறம் தான் நம்மளுடைய கருத்துக்களையே பகிர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நோக்கம். அதனால் இந்த வதந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயவு செய்து நம்ப வேண்டாம். அப்படி பரப்புகிறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் அவர்கள் கூட அதிகமான பழக்க வழக்கங்களும் வைத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதையும் இந்த வார்த்தை வியாபாரி சேனல் மூலமாகவும் உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் வார்த்தை வியாபாரியின் அன்பு வணக்கங்கள். நன்றி.